ஆம்பளையோடைய குயிக்கா. அது என்ன பண்ணுமெண்டா குயிக்கா அமரும், குயிக்கா ஹீட் ஆகும், போயிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். சில நேரம் அது ஹீட் ஆகிடுச்சுண்டா அதாவது அப்படியே தொட்டோந்து போகும். அது சாரி, பெண்கள்ட பிரெயினை பொறுத்தவரை ஹீட் ஆகினா கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆம்பளையோட பிரெயின் எப்படி தெரியுமா, அந்த பூமி மாதிரி லேட்டாக தான் இந்த பூமி சூடாகும். கடலுக்கும் சூரிய வெளிச்சம் படும், பூமிக்கும் படும். ஆனால் உடனே பூமி சூடாகாது, கடல் தான் சூடாகும். கடல் பொம்புல அதாவது பூமி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சூடாகும். லேட்டாக சூடாகிட்டு என்னாகும், அதை மாதிரி அணைஞ்சு போயிடும், அது டக்குன்னு அணைஞ்சு போயிடும். ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். இது மாதிரி தான் பொம்பளையை பொறுத்தல. ஆம்பளையை பொறுத்தல என்ன செய்வாங்க, அவர் கொஞ்சம் லேட்டாகி சூடாகுவார். சூடாகி முக்கியமானதை சொல்லிட்டு அப்படி அமர்ந்துடும். சொல்கிற டைமில் ரொம்ப வெடிகுண்டு மாதிரி இருக்கும். பொம்பளையை பொறுத்தளவில் மாப்பிள்ளையோட டக் டக்குன்னு சண்டை பிடிப்பாங்க. நான் வெளி உலகத்தோட சொல்கிறேன், வெளி உலகத்தோட ரொம்ப லேட்டாக தான் சண்டை பிடிப்பாங்க. சண்டை பிடிச்சா அமர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ முன்த்து விட்டு பொம்பளையோட சண்டைண்டா 2 மணித்தேலம் பெய்த்து திரும்பி வாங்க, இன்னும் தும்புக்கட்டையை வச்சுட்டு சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் பேசிட்டே இருப்பாங்க. அது பத்தா அது பவுர் பத்தி கொண்டே இருக்கும். அவ செஞ்ச வேலை அப்படின்னு நிற்பான். ஆம்பளை வருவான் வீரா, அதோட அமைந்துடும். இப்போ இந்த மென்டாலிட்டியை நீங்கள் நல்லா புரியணும். இதுக்கு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல, ஆம்பளை 2 கண்ணால பார்ப்பான், பொம்பளை 1 கண். அது என்னென்ன பிரெயின்ல ஒரு கண்ணால பார்த்து ஷூட் பண்ணினாதான் சரியா போய் படும். அதுக்காக 1 கண் அந்த உதாரணத்தை எடுப்பாங்க. இந்த பொம்பளையில பொறுத்தளவில் இவங்கள்ட்ட 2 அறை. அதை சொல்ல போனாலும் பெருசாக டைம் போயிடும், அது விடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மனைவிமார்கள் இருக்கிறாங்க. இந்த மனைவிமார்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும், ஒன்று இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை காட்டினாங்க. பொறுக்க முடியாதது எங்கள் வீட்டிலேருந்து தான் வரப்போகுது. பொறுமை அங்கேருந்து செதறிச்சேன்னா வந்து ஜமாத்தில் உள்ளும், ஜமாத்துலேருந்து ஊரில் போயிடும். வீட்டிலேருந்து போகிறேங்க 14 நாளைக்கு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நல்லா மெச்ச ட்ரெஸ் பண்ணுறீங்க. பாப்பா 50 வருஷத்துக்கு பிறகு கிழமை இப்போ தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டாக அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, மறுபடி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அழகாக வர்ணிப்பாங்க. யா ஆயிஷ், ஆயிஷன்னு கூப்பிடுவாங்க, ஆயிஷான்னு கூப்பிடாம ஆம்பளை பேர் மாதிரி கூப்பிடுவாங்க. ரொம்ப வெண்மையாக நிற்கிறீ அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் பாராட்டுவாங்க. சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா, சும்மா இந்த கபட்டை பார்த்து 4 நாளைக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப பியூட்டிஃபுல் கபட் பார்த்தீங்களா, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. 5ஆவது நாள் சத்தியமாக எனக்கு பியூட்டிஃபுல்லாக தான் தெரியும். செஞ்சு பாருங்களேன். உங்கள் மனைவியோட வர்ற அன்பை பாருங்கள். தொடர்ந்து அதை செய்யணும். 21 நாள் செஞ்சால் மேக்ஸிமம் சக்ஸஸ் இருக்குது. அது வேற தியரி. சும்மா செஞ்சு பாருங்க. உங்கள் மனைவி உலகத்திலே உங்கள் மனைவி தான் உங்களுக்கு அழகாக தெரியும் எல்லாத்தையும் விட. நீங்கள் சும்மா ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் வராட்டியும் பரவாயில்ல, சும்மா சொல்லுங்கள், நல்ல மெச்சா இருக்குது, சரியான பொருத்தம் தான் இது எனக்கு அப்படி சொல்லுங்க. செஞ்சு பாருங்க. உங்கள் கோபம் குறையும், அவங்க கோபம் குறையும், உங்களோட வருவார்கள். அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை வர ரசூல் அப்படி சொல்லி காட்டினார். நிறைய ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து மயங்கணுமா, மனைவிட்ட போய் அதையும் சொல்லுங்க. உங்களுக்கு கோபம் கூட வருதா, ஏன்னா கோபத்தை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் வீட்டில் தான் அல்லாஹ் அடிக்க சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு வச்ச போல. எதுக்கு கல்யாணம், எதுக்கு கல்யாணம், லி தஸ்குனு இலைஹா, நீ மன அமைதி பெறுவதற்கு தான் கல்யாணம். எதுக்கு கல்யாணமா, உங்கள்கிட்ட இருந்து உங்களை நாங்கள் ஒரு ஜோடியை படைக்கிறோமே, எதுக்கு, வஜால பைனக்கும் மவத்தத்தம் வர அம்மா, உங்களுக்குள்ள இனம் தெரியாத அன்பு பாசத்தை உண்டாக்குற எதுக்கு, லி தஸ்குனு இலைஹா, நீ மன அமைதி பெற. இன்றைக்கு ஐரோப்பாவில் சொல்லுவான், பொம்பளைய கல்யாணம் முடிச்சா மன அமைதியா, இன்றைக்கு முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு மௌலையை கால் பண்ணார், உங்களையும் கருத்தில் கட்டிட்டாங்களா, நான் கோவப்பட்டேன். என்னடா இது, இவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு உங்களையும் கட்டிட்டாங்களா, முடிஞ்சு இப்போ நாங்கள் அனுபவிக்கிறது அனுபவிங்க, ஏன் கல்யாண நேரம். அட மார்க்கத்தை படிச்சு இப்படி சொல்றாரு. உண்மையாக அவரும் அப்படிதான் கஷ்டப்பட்டிருக்கிறார் போல. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இஸ்லாம் நம்மள்கிட்ட வந்தால் வராது. எப்போ தெரியுமா நாங்கள் அடங்குவோம், உலகத்துள்ள எல்லா டென்ஷனையும் அல்லாஹ் பொம்புல வாயில வச்சுட்டான். டென்ஷனை உண்டாக்குறதாவ தான், டென்ஷனை போக்குறதாவ தான். பொறுமையாக இருக்கணுமா, பொம்புலட்டு ஒரு ஆயுதம் இருக்குது, குழஞ்சி பேசுறது. போய் சொல்லுங்க மனைவிமார்கள்ட்ட, இதுக்கு போகிற என்னோட குழஞ்சி தான் பேசுங்க, அதை அழகாக சொல்லுங்க. ஏனென்றால் வலா தஹ்லவுன பில் கவுல், பெண், அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேற ஆண்களோட பெண்களை நீங்கள் கொலையாதீங்க. பில் கிளின்டன் இருந்தான், மொனிகா பிடிச்சி சாக்கில் போட்டாவா இல்லையா, உலகத்துக்கே அதிபர் ஹிலரி கிளின்டன், வெக்கக்கட்ட செயலாளர் நாயகம் அமெரிக்காவுடைய ஹிலரி, அவட மாப்பிள்ளை தான் பில் கிளின்டன். இன்றைக்கு மாப்பிள்ளையோட வாழ்றான். நம்ம முஸ்லீம் பெண்ணை இன்றைக்கு அனுப்பிடுறா, போயிட்டு வாண்டு. ஏன்னா அவங்க 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 சட்டப்படி இல்லையா, அது 2ஆம் கல்யாணம் இல்லையே. கள்ள உறவு வச்சா மொனிகா, எப்படி பில் கிளின்டன் மயங்கினா, எல்லாம் மயங்கினாங்களா இல்லையா உலகத்தில், எல்லா காபிர்களும் இது இருக்குது. எப்படி மயங்குறான், ஒன்று தான்,
பொம்பளைட்ட வேற ஒன்றும் இல்லை. ஒரு மெஜிஷியன் சொன்னானா, ஒரு கம்பை வச்சு ஆட்டிகிட்டே இருந்தானா ஒரு மெஜிஷியன், ஆட்டிட்டு ஒரு லேஞ்ச் எடுத்தாங்க. அம்புட்டு பேரும் வாயில் கையை வச்சு, ஓ எப்படி நீங்கள் லேஞ்ச் எடுத்தீங்க எல்லாரும் கை தட்டினாங்களாம். முன்னாடி ஒரு ஆள் இப்படி நின்றானா. அவன் மெஜிஷியன் குனிஞ்சு கேட்டானே, ஏன்யா நான் ஒரு லேஞ்ச் எடுத்து காட்டுறேன் கம்பால, உனக்கு ஆச்சரியமா இல்லையா? அவன் சொன்னான், இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். என் பொண்டாட்டி ஒரு சின்ன அழுவதான், நான் சாரியே வாங்கி தர மாட்டேன்னுவேன், கொஞ்சம் அழுந்துருவா உடனே போய் வாங்கி வந்துருவேன். அது எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. அவ்வளோ பவர் அதுக்குள்ள இருக்குது. அதை தான் யோசிச்சு பார்க்குறேன் நான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள்கிட்ட இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆம்பளை பொடியமார்கள் எவ்வளோ பலமானவன். எதை அடுத்த மலையை தூக்கி வைக்கவான்னு கேட்பான். ஒரு பொம்பளை லேசா சிரிச்சிட்டான்னு வைங்க, நைட்டு முழுக்க இவன் சிரிப்பான் கனவுல. என்ன அவனுக்கு என்னடா உனக்கு ஆச்சு? கொஞ்ச நேரத்தில் அழுவான், எனக்கு கிடைக்கலன்ட்டு. உன் மனசுக்கு என்ன ஆச்சு? ராத்திரி 2:30 மணிக்கு தூங்க மாட்டான். அதே யோசனை செய்யறது கள்ள உறவு. அதில் வேற SMS சகர் செஞ்சிட்டீங்களா, அது அநியாயக்காரனே. செய்யறது என்னமோ கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் சுபத்துல போக மாட்டான், அதுக்கு முன்னாடி சுபவு டைம் சரியாகி விட்டது. நல்லவர் மாதிரி என்ன இது? நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் தெரியுமா? எதுக்கு மயங்கினா சிலவன் மூஞ்செல்லாம் பார்க்கறதே இல்லை, உடனே போன்லேயே மயங்கிச்சு. இவத்தான் என் மனைவி அப்படி பேசுறாங்களே. என்ன இந்த குரல் பெண்கள்கிட்ட இருக்குது, ஒரு குழஞ்சி பேசுற தன்மை. அதுதான் உங்க மனசுக்கு அமைதியை தரும். எல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் வடிச்சு எடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு அழகா கூட்டி போய் ஒரு பீச் ஓரத்தில் சொல்லி கொடுங்க, மாப்பிள்ளையோட எப்படி பேசணும் தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி கொலைய சொல்லுங்க, செஞ்சு பாருங்க. நீங்க ஏன் நான் லேட்டா போறாங்க சிலவங்க, சில பெண்கள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் மாப்பிள்ளையை திருந்தவே மாட்டேன் எவ்வளவு சொன்ன, நிறைய ப்ராப்ளம் வரும் எங்க அமைப்புக்கு. அப்ப என்ன உண்மை? நிஜமா உங்களை நேரத்தோட என்ன நேரத்தோட என் பொண்டாட்டி எடுக்கணுமா, ஒரு கோல் தான் தரணும். எப்படி தரணும்? ஏசி தந்தான்னு வைங்க, இன்றைக்கு 9 10 வாங்க பார்ப்போம், வச்சா ஆண்டா யாரும் போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? ராட்சசன் நிற்பா. அப்போ 10 12க்கே போவோம், தூக்கின புற போவாங்க. அதுக்கு உடனே எல்லாம் இதாயிருவான். எப்படி போவோம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவான். நீங்க வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நீங்க வாங்க. உங்க மனைவி உங்களுக்கு சொன்ன நாள் இன்றைக்காவது ஞாபகம் இருந்தால் யோசிச்சு பாருங்க. உங்களோட மைண்ட்ல மைண்ட் மேப்பிங், மனசுல போட்டோ வந்துடும். என் பொண்டாட்டி இப்போ என்ன பண்றாவோ தெரியாது, கஷ்டப்படுறாவோ தெரியாது. நீங்க 8 மணிக்கு வீட்டுக்கு போறவர் 7 மணிக்கு போயிருவீங்க. சொல்லி கொடுங்க எடுக்கிற சிஸ்டத்தை. ரொம்ப குழஞ்சு போன்ல பேசினால் துணியாவை விட்டுட்டு அந்த துணியாக்கு போயிருவீங்க, நிசாக்கு போயிருவீங்க. இதான் மனுஷ வாழ்க்கை. இன்றைக்கு என்ன ஆகுது? ஏன் கள்ள உறவு வைக்கிறான் எல்லா வீட்லையும்? எதுக்கு வைக்கிறான்னு நினைக்கிறேன் நீங்க? ஒரு வீட்டுலையும் பொறுமை இல்லை தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு கள்ள உறவு? ஒரு வீட்டுக்கு போறான், உட்காருங்க வாங்க உட்காருங்க, ஒரு பொம்பளை பேசுறா, இந்த தாத்தா நல்ல இருப்பா போல என் பொண்டாட்டியை விட நல்ல பேசுற, தாத்தா தங்கச்சி ஆகிடும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அன்னி ஆம்பளை வந்தால் நீ கொலையாது, நீ கொலைய கூடாது, உன் மாப்பிள்ளைட்ட வேண்டிய மாதிரி கொலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு செய்வார்கள் சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாய்க்கு மாதவிடா என்ற இறைச்ச கடிச்சிட்டு வேணுமெண்டு ஆயிஷா நாய் கடிச்ச இடத்த பார்த்து, எங்க ஆயிஷா கடிச்சிங்கன்னு கேட்பாங்க. வேணுமென்னு கேட்பாங்க, எங்க கடிச்சிங்க? யார சொல்ல? இங்கே தான் பார்த்து நானும் கடிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இதுதான் வீடு. ஆயிஷா வேணுமெண்டே மற்ற நாளைக்கு குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய வான ஆஹில், நான் ஹைலாக இருக்கிற நேரம் பெருமானார் என் மடிக்கு வருவார்கள், நான் இப்படி இருப்பேன், என் மடியில படுத்து குர்ஆன் ஓதுவார்கள். படுத்து குர்ஆன் ஓதுறதுக்கு ஆதாரம் எல்லாரும் படுத்து ஓதுறாங்க. வீட்டுக்கு போயிச்சா, ஓ அது எங்க ஜமாத் அப்படித்தானே, ஏதாவது ஒன்றை பிடிப்பா, அதை பிடிச்சா அதுதான் சரியா, அப்படி எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி ஏழும், அதான் வாழ்க்கை அப்படியே போட்டு இதாக்கிறாதீங்க. அதுக்கு கண்ணியம் கொடுங்க. எல்லா கண்ணியமும் இல்லாமல் போச்சு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மனைவியோடு இருந்தார்கள். ஆயிஷா நாயகி மடியில் படுத்து, என்றைக்காவது உங்க மனைவிக்கு அப்படி நீங்கள் என்றைக்காவது அன்றைக்கு மடியில படுத்து ஏதாவது ஹதீஸ் சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? இதான் வாழ்க்கை. இங்கே ஆரம்பிங்க. இது ஒரு ப்ராக்டிக்கலாகவே அமையட்டும் தர்பியா. இந்த பொறுமையை கடைப்பிடிங்க. பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்க என்றால் அது எங்கேயும் உங்களை கொண்டு போய் வச்சிரும், உங்களை நரகத்துக்கிட்டு சென்றும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். எல்லாரையும் பாராட்டுங்க, பொறுமையோடு நடங்க. வல்ல நாயன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தந்து நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.